அதுக்குள்ள எதுவும் போதைப் பொருட்கள் இருக்கு அதெல்லாம் செக் பண்ண பிறகுதான் அவங்கள வந்து அவங்கள மீன் பெட்டி ஜான்சன் வேண்டாம் தெரியும் நீதாண்டு அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா பருத்தித்துறைக்கு வந்திருக்கிறேன். அதாவது அனுஷியாக்கா விட்ட வந்து நான் ஒரு அவசரமா ஒரு அலுவல் ஒன்று போய் வந்தது. வந்த இடத்துல சரி ஏதாவது ஒரு காணொலிகள் போடுவோம்னு சொல்லி நானும் ட்ரை ஒன்று பண்ணினான். மழையும் வேற இந்த கிளைமேட்டும் ஓரளவு பரவாயில்லை, என்ன மழையும் அப்பாவும் இருக்கு, ஒரு வெயிலாகவும் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கால் பண்ணியிருந்தீங்க. இத்தாலியில இருந்து கூட ஒரு அக்கா கால் பண்ணியிருந்தா நேற்று முந்தைய தினம் போட்ட காணொலிகள் வந்து மிகவும் நல்லா இருக்குன்னு சொல்லி, அதாவது இயற்கை அழகுகள் நிறைந்த இடங்களை வந்து போடுறீங்க, அங்க இருக்கிற எங்களுக்கு வந்து இப்படியான இடங்களை வந்து பார்க்கலாம் இருக்கு. ஸோ நீங்க போடுற இடங்களை வந்து கண்டிப்பா லொக்கேஷனோட பெயர்களையும் சொல்லி போட்டிங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் ஒரு பிரயோசனமா இருக்கு மேம். அவங்க இலங்கைக்கு வார டைம்ல வந்து அந்த இடங்களுக்கு வந்து விசிட் பண்றதுக்கு. அப்படிதான் என்னடா அன்றைக்கு நாங்க போட்ட வீடியோல வந்து இடத்தின் பேரும் சொல்லல ஒன்றும் சொல்லல சொன்னா அது வந்துட்டு ஒரு எங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்ச இடமா போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போன அனுபவம் பார்த்தோன்னே பிடிச்சி போயிட்டு அதுகள என்ன சொல்றது ஒரு என்ன வரலாறுகள் ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கு. அது வரலாறுகள் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. ஆனா ஒரு போட்டோக்களுக்கு வந்து நீங்க ஒரு விசிட் பண்ற டைம்ல போட்டோக்களுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும். அன்றைக்கு போன இடம் வந்து அரியாலை ரோட்டு, என்னடா அரியாலை ரோட்ல வந்திருக்கிற ஒரு சின்ன ஒரு பாலம் ஒன்று அன்றைக்கு போனது சொல்லி கொண்டு இன்றைக்கு நாங்க சும்மா ஒரு என்ன சொல்றது ஒரு ஈவினிங் டைம்ல வந்து இந்த பருத்தித்துறையில வந்து ஒரு சின்ன ரவுண்ட் ஒன்று போட போறோம். ரவுண்ட் வந்து அடுத்த வந்துட்டு முக்கியமாக வந்து டூரிஸ்ட் விசா போற ஆட்கள் போன வந்து அந்த சிங்களவர்கள் எல்லாம் வந்து ஒரு மெயினான ஒரு இடம் ஒன்று இருக்கு. அது இங்க இல்லை, அது வந்து கொஞ்சம் தூரம் போகும். கூட வந்து இலங்கையில் இருக்கிற மக்களும் சரி, புலம்பெயர்ந்த மக்களும் சரி, இல்லாட்டி ஃபாரினர்ஸும் சரி, யாழ்ப்பாணத்துக்கு வந்தா கட்டாயம் ஒரு இடத்துக்கு வந்துதான் போவாங்க பருத்தித்துறையில. அப்ப அப்படியான ஒரு 2 இடங்களை வந்து காட்ட போறோம் இன்றைக்கு. அந்த இடங்கள்ல வந்து நீங்க விசிட் பண்ணக்குள்ள நல்லா இருக்கும். மற்றது வீடியோக்கள் போட்டோக்கள் அடிக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஞாபகத்தை வந்து உண்டு பண்ணும். அவ்வளவுக்கு ஒரு இயற்கை அழகுகள் நிறைந்த ஒரு இடங்களுக்கு தான் இப்ப நாங்க கொண்டு போக போறோம். நாங்க காணொலிகளை போயிட்டு எங்கட ஜதுவோட போயிட்டு அந்த காணொலிகளை பார்ப்போம். சொல்றேன் சாரி. ஸோ நாங்க இப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க என்னெல்லாம் இருக்கு, எப்படியான ஒரு வியூ ஒன்று இருக்குன்னு சொல்லி பார்ப்போமேடா. அப்ப இந்த நாங்க நிக்கின்ற இப்ப பேசிட்டு இருக்கிற இடம் வந்து எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதை வந்து ஜெட்டி என்ன எல்லாருக்குமே ஜெட்டி நான் தெரிஞ்சிருக்கும். ஜெட்டி என்ன துறைமுகம் என்னடா அப்படியோ? இங்க வந்து எல்லாருமே அந்த போட்டோஸ் பிடிக்கிற இடம். பாத்தீங்கன்னு சொன்னால் அங்க கப்பல்கள் வந்து இப்ப இல்லாம இருக்கு. 40 நாள் 50 நாள் என்று சொல்லி கடலுக்குள்ள பயணம் செஞ்சு மீன் பிடிக்கிற ஆட்கள் எல்லாம் வந்து இதுல தான் கொண்டு வந்து 40 நாள் 30 நாள் கழிச்சு எடுக்கிறவங்க. ஸோ கொண்டு வந்து கப்பலை விடும் பொழுது இங்க சில செக்கப்புகள் எல்லாம் இருக்கு. அதாவது இராணுவத்தால வந்து அந்த கப்பலை வந்து சோதனை இட்டு அதுக்குள்ள எதுவும் போதைப் பொருட்கள் இருக்கு அதெல்லாம் செக் பண்ண பிறகுதான் அவங்கள வந்து அவங்கள மீன் பெட்டிகளை வந்து இறக்க விடுவாங்க. அப்படி நிறைய விசிட்டர்ஸ் வந்து பார்க்கக்கூடிய இடம் உண்டு தான் இது. ஒரு முனை உண்டு, பருத்தித்துறை முனைன்னு சொல்லுவாங்க இதை வந்து. ஸோ நாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன? ஓகே சரி ஓகே மக்கள். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க வந்து வீடியோ இன்ட்ரோவை வந்து கொடுத்து போட்டு இப்ப எங்களுடைய அன்பான உறவுகளுக்கு வந்து இந்த பருத்துறையை வந்து கொஞ்சம் சுத்தி காட்டி மெயினான விஷயம் வந்து காட்ட போறோம். அந்த மெயினான விஷயத்த வந்து நீங்க வெயிட் பண்ணி காத்துட்டு இருங்க. இது ஒரு நல்ல ஒரு காணொலியா தான் வந்து கண்டிப்பா ஹெல்மெட் போடாம போகக்குள்ள இவருக்கு தடகுல போடக்கே மழுவும் ஒரு நல்ல ஒரு காணொலியா இருக்கும் உங்களுக்கு. என்ன ஹெல்மெட் கிடக்கு தானேப்பா? நான் போட மாட்டேன். போலீசார் வந்து எப்படி கையாடுறாங்கன்னு அதை நீங்க பார்க்க போறீங்க. ஓ ஆசையை பாத்தீங்களா? நானும் வந்து நல்ல ஒரு காணொலியா ஒரு நல்ல ஒரு டிஃபரெண்டான இடமா இருக்குன்னு கூட்டி கொண்டு எனக்கே தடக்குள்ள நிக்கிறானே. போமா டிக்கில திறப்பா பைக் ஐயோ ஐயோ. ஓகே இப்ப என்ன சொன்னா இந்த ஸ்கூல் விட்ட நேரம் கொஞ்சம் சரியான க்ரௌடா இருக்கு. சரியா க்ரௌட் வந்து. ஓகே அப்ப எங்களுடைய பயணம் வந்து மீண்டும் ஆரம்பிக்க போய் இப்போ ஜான்சன் நீங்க ஹெல்மெட்லாம் கொமெண்ட்ல கண்டாட்டு பேசிடும். ஓகே எங்களுடைய பயணங்கள் வந்துட்டு ரெடியாகி உள்ளது. ஏன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு 1500 புறப்படுது. இப்படி பாலும் கேஸ் தான். வந்து அந்த ஆர்மி கேம்ப் இருக்குன்னா ராணுவ முகாம்கள் வந்திருக்கு. ராணுவ முகாமோட சேர்த்து சிற்றுண்டி சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அது பிறகு நாங்க காட்டுவோம். ஓகே பாத்தீங்கன்னா இப்ப பருத்துறைக்கு வர மெயின் போட்டே பாத்தீங்க அது ஸ்பாட் ஐ தரவுல போட போறேன். ரைட் விஷயம் முடிஞ்சு அந்த படம் முடிஞ்சு பாத்துறியா சும்மா. இப்ப நாங்க போயிட்டு இருக்க இடம் வந்து சொல்லி பாத்தீங்கன்னா ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இங்க இப்படி கியூவா இருக்கு.
லைன்லாம் நிக்கிறேன் முழு சனம் அப்படி சரியான மாதிரிக்கு சனம் என்ன சனத்தோட சொன்னா சும்மா அவ்வளோ சரியான சரியான சனமா இருக்குது. அப்ப இப்ப எங்களுடைய பைக்குக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெட்ரோல் வந்துட்டு காட்டலாக டேங்க் ஃபுல்லா இருக்கு. இதுக்கு ஒரு 1000 ரூபாய் கடிச்சாலே டேங்க் வந்து ஃபுல்லா தான் காட்டுமே. கண்டிப்பா அது விவோ காட்டுவோமா? ஓ இப்ப நாங்க வந்து எங்களுடைய அழகா வந்து காட்டுவோம் எல்லாத்துக்கும் அவசரம் தெரியும். வடிவா இருக்கும் வடிவு போயிடும். என்ன செய்யறாங்க? ஓ இதெல்லாம் நாங்க வந்து கீழே இறங்கி போய் காட்டுவோம். ஓ சரி எப்படி காட்டுறத விட நான் மெயினான இடங்களை உட்காந்துட்டு கீழே போயிட்டு வந்து காட்டலாமே. இப்ப நாங்க இருக்கிற வந்துட்டு கொட்டடி கொட்டடி அப்ப யாழ்ப்பாணத்துல கொட்டடிக்கு யாழ்ப்பாணத்து கொட்டடி ஏன் ஆண்டு போனோம் நம்ம இதான் வந்து எங்கட உள்ள கொட்டடி வந்து அப்ப இந்த கொட்டடியில இருக்கிற அந்த கடற்கல் நடக்க ஒரு சின்ன ஞாபகம் கொண்டு வரும் எங்களுடைய ஐயாவினுடைய தொழில் செய்த இடம் வந்து அப்ப இப்ப அந்த நடுக்கடலுக்குள்ள வந்து அந்த மிஷினை விட்டு ஒரு விளையாட்டு ஒன்று செஞ்சு கொண்டு இருக்காங்க. அந்த விளையாட்டு ஓ ஆனா என்னடா போனது இஞ்சிருச்சா மேல மாதிரி வந்துட்டுறா என்ன மண் இந்த பெரிய ஒரு மேல போல பாடு கூச்சிக்கல என்ன ஒவ்வொரு லெவலுக்கு தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல தானே இன்றைக்கு வந்து மழை கிலோமீட்டருக்கு வந்து ஒரு இதா இருக்கு. விளையாட்டை பாருங்க ஜான்சன் வேண்டா தெரியும் நீதாண்டு. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா கடைசியா கொட்டடி என்னடா கொட்டடியோ கருத்துத்துறையிலையும் ஒரு கொட்டடி என்று சொல்லி ஒரு ஊர் ஒன்று இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கடற்கரை ஒன்றுக்கு தான் வந்திருக்கிறோம். எனக்கு உண்மையிலே பார்த்ததுக்கு பிடிச்சது என்னன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து குப்பைகளை வந்து பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து போடுறதுக்கு ஒவ்வொரு செட்டப் ஒன்று செஞ்சு வச்சுக்கிறாங்க. உண்மையிலே நல்ல விஷயம் உண்டு. என்ன சொன்னா எங்களுடைய பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து எல்லாமே வந்து கடல் நீரோடு சேர்றபடியால வந்து கடல் வாழ் உயிரினங்களுக்கு வந்து ஒரு ஆபத்து ஏற்படும். அதுல வந்து என்ன சொல்றது இனப்பெருக்கங்கள் வந்து குறையும். அது வந்து அழிவடைகிறத வந்து ஒரு நினைவா வச்சுக்கொண்டு அவங்க வந்து இந்த இடம் ஃபுல்லா ஒரு கிளீனா வச்சுக்கிறாங்க. அழகா இருக்கும் இல்ல குப்பைகள் ஒன்றும் இல்ல இதுவுமே வந்து இல்லைன்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு புரிம்ப இடங்கள் ஒன்று வச்சுக்காங்க குப்பையில கொட்டுறதுக்குன்னு சொல்லி. மற்ற மரங்கள் வந்து வளர்க்குறாங்க. இந்த மரங்கள் வந்து வளர்க்குறதால இன்னொரு பிரயோசனம் என்று சொன்னா இந்த காலநிலைகளுக்கு வந்து மரங்கள் தான் உண்மையில எங்களுக்கு ஒரு கூலிங் கொண்டு கொடுக்கும். உண்மையிலே இப்ப இந்த அபிவிருத்தி அடையிற இந்த நாட்கள்ல வந்து அதாவது நிறைய மரங்கள் எல்லாம் வளர்த்துருக்காங்க அங்கால பக்கம். உண்மையில பார்க்க ஆசையா இருக்கு. மரங்கள் உண்மையில இயற்கை வளங்கள் வந்து மிகவும் முக்கியம். நவீன காலத்துல வந்து அபிவிருத்தி என்ற பெயர்ல வந்து நிறைய மரங்கள் செடிகளை வந்து அழிக்கிறாங்க. ஸோ அழிக்கிறதால வந்து முழு என்ன சொல்றது எஃபர்ட்டுமே வந்து அது திரும்ப எங்களுக்கு தான் அதோட விளைவுகள் வந்து வரப்போகுது. குறைஞ்ச அளவு முடிந்த அளவு நீங்க வந்து உங்களுடைய வீடுகள்ல வந்து மரங்களை வந்து வெட்டாமல் மரங்களை வந்து என்ன சொல்றது நடுங்க. அது வந்து பிறிதொரு காலத்துல வந்து அடுத்த சந்ததிகளுக்கு வந்து ஒரு பிரயோசனமான வேலையா இருக்கும். எத்தனையோ என்ஜிஓஸ்கள் வந்து பசுமை புரட்சி என்ற பேர்ல வந்து இன்றைக்கு மரங்களை நட்டுக்கொண்டு வந்தாலும் பல நன்மைகள் கிடைக்குது. அதுக்கு மக்களாகிய நீங்களும் வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்து உங்களுடைய வீடுகள்லயும் வந்து பெரிய பெரிய மரங்களை நடுங்க. மரங்களை ஒரு நாளும் வெட்ட அங்கே இயற்கை அழிக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நான் நினைக்கிறேன்டா முன்னுக்கு போட் போடுற இடமாக போறாங்களோ இப்படித்தாண்டா கொழும்புல வந்து சைனா ஃபோர்ட் கட்டுறாங்க. கொழும்புல வந்து அத கடலுக்கு நடுவுல வந்து மண்ணுகளை எடுத்து போட்டு ஒரு சில நகரம் மாதிரி உருவாக்குறாங்க. சரி அப்ப நாங்க முக்கியமான இடத்துல வந்து போவோம். ஓ இது என்னடா தொழில் செய்யற போட் ஜெஃப்னாண்டு போட்டு போட்டு நம்பரும் போட்டிருக்கு. போட்டுக்கு லைசன்ஸ் இருக்கு தெரியுமா போட் வர்றதுக்கு. இதுக்கு இருக்கோ தெரியல தீவிர லைசன்ஸ் சொல்லி ஒரு லைசன்ஸ் ஒன்று இருக்கு பெரிய போட்டு கப்பல் மாதிரி. அது வந்து தீவிர லைசன்ஸ் சொல்லி அந்த லைசன்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க கடல்ல வந்து. சோ பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கு பாருங்க அந்த டவருக்குள்ள நடுவே தெரியுது. அந்த ஒரு இடத்துக்கு தான் நாங்க போய்கிட்டு இருக்கிறோம். அங்க போயிட்டு போது பாப்பா விடுறாங்களோ இல்லையோ தெரியல உங்களுக்கு போறதுக்கு கால நேரம். அதான் கால நேரத்துக்கு ஓகே பாலம் மாதிரி செய்யறாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பாலம் மாதிரி ஒன்று உருவாக்குறாங்க. எங்களுடைய பருத்துறைன்னு சொல்ற ஏரியா வந்து ஒரு டிஃபரெண்டாக ஒரு அமைக்கிறக்காண்டி எவ்வளவு பாடுபடுறாங்க. விளையாட்டு உண்மை அவ்வளவு மண்ணு தென்னை மரங்கள் போட்டுகள் எல்லாம் தென்னை மரம் தான் பிறந்து. இன்னொரு மாலத்தீவு பக்கங்கள்ல வந்த மாதிரி இருக்கீங்க. பார்த்தா அதோட மாலத்தீவு பக்கம்ன்றது உண்மையில டூரிஸ்ட் ஏரியா தான். ஆனா அதுக்கு விட கொடுக்குது இந்த ஏரியா வந்து உண்மையிலேயே கருவாடுகள் எல்லாம் இருக்கு. இங்க நான் நினைக்கிறேன் இந்த பக்கம் வந்து வெளிநாட்டுல இருக்கிற வாக்கள் வந்தா வாங்கி கொள்ளலாம் நினைக்கிறேன். கருவாடு இல்லாம இங்க எடுத்துட்டு போகலாம் கண்டிப்பா. வாடி வீடுகள் அவங்களுடைய அந்த கடத்தலுக்கு போற சாமான்களை வந்து இருக்கதான் வச்சிருக்காங்க. கடைசியா அந்த இடத்துக்கு வந்தாச்சு. என்ன அவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ளுக்க வேற கட்டுதுன்னு விட்டுருக்கவே மாட்டாங்க. கடைசி ஒரு மாதிரி என்னடா அவ்வளவு பெரிய உயிரம் என்ன
ஓ இந்த எப்படி இருக்குண்டு. அதாவது வந்து பாதுகாக்கப்பட்ட தொல்பொருள் சின்னங்கள்ல வந்து பருத்தித்துறையில வந்து இதுவும் அடங்குது. ஆர்கியோலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து உரித்தானது. இங்க வந்து நிறைய சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்றவங்க வந்து வரலாம். சில பேருக்கு வந்து இந்த இடங்கள் வந்து தெரியாம இருந்திருக்கலாம். இந்த லைட் ஹவுஸை வந்து சில சில பாதுகாப்பு பிரச்சனைகளுக்காக வந்து இப்போதைக்கு வந்து மேலே ஏறி பார்க்க முடியாதாம். இல்லாட்டி நீங்க மேலே ஏறி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபுல் சிட்டி, இந்த முழு பருத்தித்துறையுமே வந்து ஒரே பார்வையில நீங்க பார்க்கலாம். ஒரே பார்வையில அப்படியே சுத்தி கொண்டு இப்படி பார்க்கலாம். அப்படி மேல கூட நீட்டாக பாத்தீங்க. ஸோ ஐயோ மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய இடம் வந்து இப்படி போகுது தொங்கல்ல. எனக்கு தலை சுத்துது அப்படி. ஜன்னல் இருக்கும் மேல, படிகள் இருக்கும். என்ன படி உள்ளுக்குள்ள போய் பாவம் படிகள் கட்டாயம் இருக்குமே நினைக்கிறேன். இங்கே வேறு எதுவும் எழுதி இருக்கு போல. என்ன இது? சுனாமி 2004 12/26 அந்த சுனாமியால வந்து, அதாவது 2004 சுனாமியை வந்து யாருமே மறக்க இயலாது. அந்த ஒரு ஞாபகத்துக்கு வந்து நான் நினைக்கிறேன் பருத்தித்துறையும் வந்து பாதிக்கப்பட்டதால அந்த இடங்கள்ல, பருத்தித்துறையிலையும் வந்து இந்த இடங்கள் வந்து பாதிக்கப்பட்டதால அந்த ஞாபகத்துக்கு வந்து அதுல அந்த டேட் எழுதி வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வர மக்கள் வந்து இதை பார்த்து கொள்ள உண்மையிலேயே ஒரு புகைப்படமோ வீடியோவோ எடுக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடங்கள் உண்டு. இது நீங்க டூரிஸ்டா வர்றது உங்களுக்கு நல்ல நினைவுகளை வந்து நீங்க போகைக்குள்ள கொண்டு போகலாம். என்ன பெரிய டவர்? ஓ பக்கத்துல டவர் உள்ள போ. இது வந்து 1916ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இது வந்து துறைமுகத்துக்குத்தான் முதல்ல சொந்தமானது. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி இடும்பு கேடர் உண்டு. இதால ஏறி மேல தொங்கலுக்கு போகணும். எப்படி இருக்கு தொங்கலுக்கு போதும். அப்படி வந்து தலை சுத்துதா பாக்க. தொங்கலுக்கு போகும் இப்படியே தலை சுத்துது பாக்க. முழுந்த என்ன காதி அது மேல எல்லாம் முக்கிட்டு மேல ஏறலாம்னு அந்த அண்ணன் சொன்னவர். ரெக்கார்டிக்குது மேல ஏறலாம்னு அந்த அண்ணன் சொன்னவர். பட் வேற கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்டா ஒரு என்ன சொல்றது, அந்த பயமா இருக்கு பாக்க. கம்பிகள் வேறைக்கு விழுந்துட்டாலும் ஒண்ணு செய்ய எல்லாத்தையுமே அங்க என்ன முக்கி போயிருக்குன்னு சொல்லிட்டீங்க. எல்லாம் முக்கி போயிருக்கு. இதுல பணிகள் வந்து நடந்து கொண்டு இருக்கான். மேல ஏறி பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு வியூ உண்டு. சம்டைம் நீங்க இங்க வார கட்டங்கள்ல வந்து பார்த்துக்கொள்ளலாம். அதே போல வந்து வாராக்கள் வந்து ஒவ்வொரு தங்களுடைய ஞாபகங்களுக்கு ஏற்ற போல அந்த பேர்கள் இந்த தாங்க வந்த டேட் அவங்க எல்லாம் சிங்கள பேர் வந்து அப்ப சந்தோஷம். அப்ப நாங்க அப்ப இந்த இடத்தையும் வந்து பார்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜலவாரன். முக்கியமான ஒன்று இருக்காங்க. இன்னும் ஒரு இடத்துக்கு போவோம். ஸோ பருத்தித்துறையில வந்து முக்கியமாக வந்து விசிட்டிங் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு இன்றைக்கு வந்து நாங்க அந்த இடத்த வந்து நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோல வந்து. இன்னும் ஒரு இடம் ஒன்று இருக்கு. அந்த இடத்துக்கு நாங்க போவோமேடா. போனவங்களை மறைச்சு வச்சுதான் விட்டுறேன் நான். போனவங்களை ஜதுவை கூப்பிட்டாரு மறைச்சு. அது சிங்களம் தெரியாம ஐயேண்டு போய் பார்த்தா அவர் சொன்னார் இந்த பக்கம் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு பார்க்கலாம்னு சொல்லி. அது என்னன்னு சொன்னால் இலங்கையின் வடமுனை, நோர்தர்ன் பாயிண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. எப்படி இலங்கையின் வடமுனை தொங்கல்ல நிக்கிறோம் நாங்கள். இதுதான் அது நம்ம ஊர் தபால், அதாவது தபால் பெட்டி என்று தபால் பெட்டி என்று சொல்லி சிங்களத்துல சொல்லி விட்டார். தபால் பெட்டி தேனவான்னு சொல்லி இலங்கையின் வடமுனை இதுதான். அதை பற்றிய ஒரு நல்ல ஒரு வியூ ஒன்றை கொடுக்குது இயற்கை காட்சிகளோடு. மற்ற இன்னும் ஒன்று சொல்ல போனா பருத்தித்துறையில வந்து ஒரு கடல் வளங்கள் கூடின இடம். இந்த இடம் மீன் பிடிப்படுற இடங்கள். மீன் பிடிக்கிறாங்க, அந்த மீனை விற்கிறாங்க, கருவாடு போடுறாங்க. ஆனா இவ்வளவு வேலைகளையும் செய்து கொண்டு இந்த ஏரியா வந்து அந்த டவுன்ல இருந்து இந்த ஏரியா முடிகிற வரைக்கும் அவ்வளவு ஒரு கிளீனா இருக்குடா, நீட். இந்த ஏரியா வந்து அப்படி ஒரு கிளீனா இருக்கு. இந்த ஏரியா வந்து மிகவும் சுத்தமாக வச்சுக்கிறாங்க. உண்மையிலே இலங்கைக்கு வர சுற்றுலா பயணிகள் வந்து முகம் சுளிக்கக்கூடிய மாதிரி எந்த ஒரு விஷயமுமே இந்த பருத்தித்துறையில வந்து அமையவே இல்லை. அவ்வளவு ஒரு கிளீனா இந்த இடங்களை வந்து வச்சிருக்காங்க. போனா இந்த சோடா இப்படி என்ன சொல்ற ஒரு போட்டல் மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்து இந்த ஊர்ல வந்து பாருங்க ஒவ்வொரு இடங்களையும் வந்து குப்பைகளை வந்து போடுறதுக்குன்னு சொல்லி ஒரு இதோண்டு அமைச்சுக்கிறான் வெல்டிங் பண்ணி. அதுக்குள்ள வந்து சோடா பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து போடணும்னு சொல்லி அங்கதான் இந்த ஒரு மெயினா நிக்குது. ஒரு துப்புரவு தன்மை கூடின ஒரு இடமா இருக்கு. இப்போ ஒரு வெள்ளக்காரரோ யாராவது ஃபாரினோ இங்க விசிட்டிங்கு வந்தா அவங்க வடிவ என்ஜாய் பண்ணி போட்டு போவாங்க. அந்த முகம் சுளிக்காம போவாங்க. என்ன பார்த்துட்டு தென்னங்குத்தி எடுத்து அப்படி அடிச்சிருக்கேன்னு சொல்லி தென்னங்குத்தி ஜம்மன்னா இப்படி போய் விடும்.
அழகான இடம் உண்டு. என்ன டூரிஸ்டா வரவங்க வந்து அவங்க இவ்வளவுதான் சுத்தி பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து கடைசியா மிஞ்சுறது வந்து ஒரு போட்டோ ஒன்று தான், ஒரு புகைப்படங்கள் வந்து தான் ஒரு நினைவாகவே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட புகைப்படங்கள் வந்து இங்க நிறைய எடுத்துக்கொள்ளாமேடா. எவ்வளவு புகைப்படங்கள் இருக்கலாம், ஒரு ஞாபகத்துக்கு எவ்வளவு போட்டோஸ். ஆனா உண்மையா எங்களுக்கு வந்து மனசுல எவ்வளவு கவலை துன்பம் இருந்தாலும் இப்படி இடத்துல வந்து எவ்வளவு ஒரு தனிமையா ஒரு நல்லா இருக்குடா. என்ன சொல்றது, ஒரு கிளீனா இருக்கு. ஒரு கடல் சைட் ஏரியால நிக்கிறோம்னே தெரியல. அந்த மீன் கூடி நடந்து சொன்னா இங்கதான் மீன் கூடி இடமும் இங்கதான். மீன் இங்க இருந்தான் போகுது, கருவாடு ரோட்ல போட்டு வச்சுக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அவ்வளவுக்கு துப்பரா வச்சுக்கிறாங்க இந்த ஏரியா வந்து. இந்த ஏரியாவுக்கு பேர் என்ன, இதுவும் கொட்டடியா? இது வந்து முனை. கொட்டடியில துவங்கி இந்த முனை வரைக்குமே அவ்வளவுத்துக்கு ஒரு நீட்டா இருக்குது இந்த ஏரியா. நேற்று நாங்க சும்மா போய் பார்த்தோமே, அதான் மூக்கம். அப்படி வேணா மூக்கம் போகும். மூக்கமோ? அப்ப நான் நினைக்கிறேன் வந்து என்ன சொல்றது, இந்த சுற்றுலா தலங்களால வந்து இந்த ஊர்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கலாம். என்ன சொல்ற, உண்மைதான். இந்த ஊரை வந்து அவ்வளவுக்கு ஒரு அழகா வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போனா பக்கத்துல எவ்வளவு சுட சுட டீ கடை எல்லாம் இருக்குது. முன்னுக்கு டீ கடைகள் வந்து இருக்குது. எல்லாம் சும்மா பக்கா நீட்டா இருக்குது. இதை பார்க்க சிலருக்கு டீ ஒன்றும் பண்ணி குடிச்சு பார்க்கலாம். அழகை ரசிக்கும் ஜான்சன். சரி, எனக்கு கண்ணாடி என்ற ஒரு விருப்பம் உண்டு. கண்ணாடி இல்லாம நீ செய்யலாது. சும்மா தலையில கிடக்கணும். இந்த பூல வடியா இருக்க பூக்கள் எல்லாம். ஓகே, இதான் மெயினான இடம் வந்து. இக்கல்வெட்டானது முனை கடல் தொழிலாளர் கூட்டுறவு சங்க நிதியில் 2022-24 ஆண்டு வரையான நிர்வாகத்தினாலும் பங்கு தந்தை பெனட் அடிகளாரின் ஆசியுடன் கடத்தொழில் அமைச்சர் தேவானந்தா அவர்கள் ஆரம்பிச்சு வச்சுள்ளார். அப்ப இந்த இடத்துக்கு பேரும் முனையா? கொட்டடி அங்க இருக்கு. இலங்கையின் வடமுனை. நான் நிக்கல வந்து இந்த இலங்கையின் மெப்பை போட்டு வச்சிருக்காங்க. இந்த சைட் சொல்லி மெப்பாக போட்டு வச்சிருக்காங்க. அதாவது டூரிஸ்டா வாரவங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த போட்டோ அடிக்கலாம். இந்த இடத்துல நின்று கொண்டு பின்னுக்கு அந்த இடத்துல ஒரு பனை மதலுமி நிற்குது. நல்ல அழகான பூங்கண்டுகள். ஒரு போட்டோக்கு வந்து ஒரு நைட்ல வந்து லைட்டும் போட்டிருக்காங்க. லைட்டுக்கும் இருக்கும் நைட்ல வந்து. ஸோ நைட் டைம்ல நீங்க விசிட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு அழகான ஒரு வியூ ஒன்றுக்கு இதை வந்து டூரிஸ்ட் வார ஆட்களுக்கு வந்து இந்த ஊர்ல வந்து இதை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களால் முடிஞ்ச அளவு ஏதோ ஒரு காணொலியை ஒன்று போடணும் என்று சொல்றதுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் ஒரு 3 இடத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். பருத்தித்துறையில மிகவும் ஒரு அழகிய இடங்கள் வந்து, அதாவது மிகவும் ஒரு தூய்மையான ஒரு பிரதேசங்கள் என்று சொல்லலாம் இந்த கொட்டடியும் இந்த முனையும் வந்து. அதே மாதிரி நேற்றைய தினம் வந்து எங்களுக்கு கோல் பண்ணி இருந்து நிறைய பேர் வந்து ஒரு அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க பருத்தித்துறை பக்கத்திலேயும் இருக்கிற இடங்களை வந்து காட்ட சொல்லி. ஸோ அவங்களுக்காக வந்து இன்றைக்கு பருத்தித்துறையில வந்து இருக்கிற டூரிஸ்ட் சம்பந்தப்பட்ட இடங்களை வந்து நான் காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவித்துக் கொள்ளும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் ஜான்சன்.